நீ போய் அங்கே அடங்கியிரு, அடங்கியிரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஏற்ற காலத்தில் தேவன் செய்ய போகும் ஆசீர்வாதத்தை சொல்லி அனுப்பினார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. அப்படியே ஆகார் திரும்பி போய் அங்கே அவள் அடங்கி இருந்தாள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தாள். என்ன நடந்தது? இஸ்மவேல் என்ற மகனை அவள் பெற்றெடுத்தாள். நேரம் வந்தது, தேவ சித்தம் வந்தது. தேவ சித்தத்தின்படி மறுபடியும் அந்த குடும்பத்தை விட்டு அவள் வெளியேறினாள். இது தேவ சித்தத்தின்படி நடந்தது. வெளியேறினாள். கொண்டு சென்ற அப்பங்களும் தண்ணீரும் செலவாய்விட்டது. அந்த பிள்ளை அழ ஆரம்பித்தது. சாகும் நிலைமை. அவள் சொன்னாள், என் மகள், என் மகன் சாவதை நான் பார்க்க முடியாது என்று தூரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் ஆகாரை கூப்பிட்டார். ஆகார், நான் சொன்ன மாதிரியே நீ போய் அடங்கி இருந்தால, ஏற்ற வேலை வந்துட்டுப்பா, ஏற்ற வேலை. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு அடங்கி இருக்கிற மக்களை ஏற்ற வேளையில நான் கண்டிப்பா உயர்த்துவேன். அந்த நேரம் வந்துட்டு என்று தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். பாருங்கள், அங்கே தண்ணீர் துறவை கண்டு போய் தண்ணீரை நிரப்பி தன்னுடைய மகனுக்கு கொடுத்தாள். மகன் பிழைத்தான். அவளும் குடித்து இருவரும் பிழைத்தார்கள். தேவன் சொன்னார், இந்த இஸ்மவேலை உன் கையில பிடித்துக் கொண்டு போப்பா, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஏற்ற வேளை வந்தது. தேவன் ஆகாரையும் ஆகாருடைய குமாரனையும் அவர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். இன்று அந்த ஆகாரின் சந்ததி பலுகி பெருகி உலகம் முழுவதிலும் உறுதியாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் அடங்கி இருக்கும் போது, தேவன் சொல்லுவதை கேட்கும் போது ஒரு நாள் ஒன்று வரும். அந்த ஏற்ற வேளையிலே தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். நாங்கள் 1984 ஆண்டு ஆந்திர பிரதேசத்திற்கு போனோம். ஆந்திர பிரதேசத்தில் பெரிய பிரச்சனைகள், எங்களால் இருக்கவே முடியல. எதற்கென்றால் தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு எல்லாவற்றையும் விட்டு அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் போனோம். சில மாதங்கள் கழிந்தன. என்னுடைய தகப்பனார் எங்களை பார்க்கும்படி வந்திருந்தார்கள். நானும் கழுத்தில் ஒரு கயிறு ஒன்று கட்டிக்கொண்டு முடியை நன்றாக வளர்த்து கொண்டு பார்க்க சகிக்காது அப்படி இருந்தேன். என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள், இதற்காக உங்களை இவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் அனுப்பணும், புறப்பட்டு வந்துருப்பா, நம்ம ஊர்ல ஏதாவது செய்யலாம், வந்துருங்க என்று சொன்னார்கள். நானும் சில கஷ்டங்களை தாங்க முடியாமல் ஆந்திர பிரதேசத்தை விட்டு தமிழ்நாட்டிற்கு ஓடி வந்து விட்டேன். கடன் பிரச்சனையில் அல்ல, அதற்கு முன்னாலே. அப்படி அங்கு இருக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதிகாரிகள் பிரச்சனை, அரசியல்வாதிகள் பிரச்சனை. ஒரு நாள் ஒரு பெரிய ஷெட் ஒன்றை அரசாங்கம் கலற்றி ரோட்டில் வீசினது. சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் நாங்கள் ரோட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். சமாளிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட பிரச்சனை. ஆனாலும் ஆபிரகாம் என்ற தேவ மனிதனை கர்த்தர் அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்பா, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து தேவனுக்கு அடங்கி அவன் புறப்பட்டு போனது நிமித்தம் ஏற்ற வேளையிலே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கவில்லையா? அதை சுட்டிக்காட்டி, அடங்கியிரு, அடங்கியிரு, கஷ்டத்தை தாங்கி அடங்கியிரு. நீ அடங்கி இருந்தால் நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று
தேவன் சொல்லவே நாங்கள் அடங்கியிருந்தோம். என்ன நடந்தது? தேவன் அதே இடத்தில் மறுபடியும் எங்களை உயர்த்தி இன்று அந்த மக்கள் மத்தியிலே எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த மக்களே சொல்லுகிறார்கள், இங்கிருந்து போயிடாதுங்க சார், எங்க தெருவை விட்டு போயிடாதுங்க, நீங்க இங்கதான் இருக்கணும் என்று போற்றும்படி, அன்பு காட்டும்படி அந்த மக்களை எங்களுக்காக இன்று வைத்து செய்தி கொடுக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து தெலுங்கில் பேசுவதை அவர்கள் கேட்கும்படி செய்து இன்று அந்த இடத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அடங்கியிரு, தேவனுடைய கைக்குள் அடங்கியிரு. நேரம் வரும், ஏற்ற வேளை வரும், கர்த்தர் உன்னை கண்டிப்பாக உயர்த்துவார். எங்களை உயர்த்தினார், உங்களையும் அவர் உயர்த்துவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆதலால் இந்த வார்த்தைகளை நீங்கள் இன்று நம்பி நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்தீர்களானால் தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். நம்பினவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஜீசஸ். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. ஒரு வார்த்தை தவறாது, அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஒரு அருமையான பாடல் ஒன்று உண்டு. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் மனமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாது என் உள்ளமே, சோராது என் மனமே, சோர்ந்து போகாது என் உள்ளமே, மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலத்தான், மாறாதவர் போலத்தான், சோராது என் மனமே, சோர்ந்து போகாது என் உள்ளமே, சோராது என் மனமே, சோர்ந்து போகாது என் உள்ளமே. அஞ்சாது ஒன்றுக்கும் நீ அஞ்சு குஞ்சாது ஏதோக்கும் நீ, அஞ்சாது ஒன்றுக்கும் நீ அஞ்சு குஞ்சாது ஏதோக்கும் நீ, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் புந்தலொரு, கெஞ்சிடும் புந்தலொரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த ஒரு மனுஷனும் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் தேவ வல்லமை, ஆசீர்வாதங்களும் வரும். இந்த இடத்தை விட்டு போகும்போது நீங்கள் புது தெம்போடு போக போகிறீர்கள். கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. 2
நாளாகமும் 29:24 அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவிற்கு இருந்த பிள்ளைகளும் சாலமோன் ராஜாவிற்கு அடங்கியிருந்தார்கள். இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா பராக்கிரமசாலிகள் எல்லாரும் சாலமோன் என்ற ராஜாவிற்கு அடங்கி இருந்தார்கள். எதற்கு? சாலமோன் தேவனுக்கு அடங்கி இருந்தார், மக்கள் சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். அதுதான் ரகசியம். நீங்கள் சொல்லலாம், என் வீட்டில் யாரும் எனக்கு அடங்க மாட்டேங்கிறார்களே, என்னுடைய சொல்ல யாரும் கேட்க மாட்டேங்கிறார்களே என்று சொல்லலாம். இதற்கு ஒரு ரகசியம் ஒன்று உண்டு. நீங்கள் கர்த்தருக்கு அடங்கி இருந்து பாருங்கள், உங்களுக்கு அவர்கள் அடங்குவார்கள். அதுதான் ரகசியம். நீங்கள் கர்த்தருக்கு அடங்கி இருந்தால் மற்றவர்கள் உங்களுக்கு அடங்குவார்கள். ஆம், சாலமோன் ராஜாவை பாருங்கள். அவன் கர்த்தரை அதிகமாய் நேசித்ததினால் கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒரு நாள் இரவு சொப்பனத்தில், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நாமும் அதிகமாய் நம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பு கூறும்போது, நம்முடைய சொல்லுக்கு அடங்கி நடக்கும் பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுப்போம் அல்லவா? என்ன வேண்டும் என்று கேட்போம் அல்லவா? அப்படியே தேவாதி தேவனும் தன் கைக்குள் அடங்கி இருந்த அந்த சாலமோனுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். உனக்கு என்ன வேண்டும்? உடனே சாலமோன் கேட்டார், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தார். இது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. உடனே தேவன் சொன்னார், சாலமோன், நான் உனக்கு ஞானமுள்ள இருதயத்தையும் விவேகமுள்ள இருதயத்தையும் தருவேன் என்று சொன்னார். தேவன் சொன்னார், நீ உன் தகப்பனைப் போல என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியமங்களையும் நீ கேட்டு எனக்கு அடங்கி இருந்தால் உனக்கும் நான் தீர்க்க ஆயுசை தருவேன் என்று சொன்னார். உடனே சாலமோன் அப்படியே கீழ்ப்படிந்தார், அடங்கி இருந்ததினால் மற்றவர்கள் எல்லாரும் சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். என்னுடைய ஃபேக்டரியில் பாருங்க, நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறார்கள். எல்லாரும் எனக்கு அடங்கி இருப்பார்கள், ஒன்றும் பேசவே மாட்டார். திடீரென்று வேலை செய்யும் மக்களுக்கு ஒரு கூட்டம் வைத்திருப்போம். திடீரென்று 2-3 பேர் எழும்புவார்கள் பேசும்படி. அம்மா அமைதியா உட்காருங்க என்று சொல்லுவேன். அப்படி உட்கார்ந்துருவாங்க, ஒன்றுமே பேச மாட்டார். எதற்கென்றால் நான் கர்த்தருக்குள் அடங்கி இருக்கிறேன், நான் அவர்கள் எனக்குள் அடங்கி இருக்கிறார்கள். அதுதான் ரகசியம். இதற்கு போய் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மக்கள் அங்கெங்கு ஓடுவாங்க. எதற்கென்றால் என்னுடைய மாமியார் என்னுடைய சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய மருமகள் என்னுடைய சொல்ல கேட்பதில்லை, அடங்கி இருப்பதில்லை என்று மற்றவர்களிடத்தில் போய் கேட்பார்கள். அப்படி அல்ல. இதற்கு ஒரு ரகசியம் ஒன்று உண்டு. நீங்கள் கர்த்தருக்குள் அடங்கி இருங்கள், எல்லாரும் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். அதுதான் ரகசியம். ஆம், ஒரு புஸ்தகத்தில் வாசித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவர் ரொம்ப தடியா இருந்தார், ரொம்ப தடி, பெரிய உடம்பு. அவர் டாக்டரிடத்தில் போய் என்ன கேட்டாரா? டாக்டர், எப்படியாவது என் பாடியில வெயிட் குறையணும், அதற்கு என்ன செய்ய சொல்லுங்க. உடனே டாக்டர் சொன்னார், நான் சொல்லுகிறபடி நீ கீழ்ப்படிவியா? கீழ்ப்படிந்தா கண்டிப்பா எடை குறை. உடனே அவர் சொன்னார், நான் கண்டிப்பா கீழ்ப்படிவேன் பிரதர், டாக்டர் நீங்க சொன்னபடியே செய்வேன். டாக்டர் சொன்னார், ஒரு நாளுக்கு 8 கிலோமீட்டர் தூரம் ஓடணும். அப்படி 300 நாட்கள் ஓடணும். 300 நாட்கள் ஓடினா 34 கிலோ எடை குறை.